காவல்துறை அதிகாரியோட மகளுக்கு நீதி கிடைத்ததா அப்படின்னு கேட்டு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலிக்கு கீழே ஒரு சகோதரர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் பட்டா சம்மந்தப்பட்ட பதிவு போட்டேன், அதை பற்றி சொல்லுங்க சகோதரி. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, லஞ்சம் அப்படின்னு போட்டு முருகன் அப்படிங்கிற சகோதரர் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தது எனக்கு எதில் அவர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு அப்படிங்கிறது தெரியல. மறுபடியும் நீங்கள் கமெண்ட் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் போட்ட கமெண்ட்: வணக்கம் சகோதரி, ஆன்லைன் பதிவு 26/7/2025 பட்டா மற்றும் உட்பிரிவு செய்ய விண்ணப்பித்தேன். அப்போது இருந்த விஏஓ பணம் கேட்டார், தர மறுத்தேன். அது கிடப்பில் போட்டுவிட்டனர். இப்போது அந்த விஏஓ வேறு இடத்தில் மாறுதலாகிவிட்டார். இப்போது இருக்கும் விஏஓ புதுசாக விண்ணப்பியுங்கள் என்று சொல்கிறார். ஏற்கனவே பதிவு செல்லாதா? லஞ்சம் கொடுக்கவில்லை என்றால் பட்டா மாறாதா? மனு கிடப்பில் அல்லது கேட்காமல் நிராகரிக்கவும் செய்கிறார். இதை எங்கே யாரிடம் புகார் செய்வது? பதில் கூறவும் சகோதரி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை தன்னிச்சையாக நான் காணொலிக்காக பதிவு பண்ணிட்டு போயிட முடியாது. உண்மையாக அனுபவம் இருக்க நபர்கள் இந்த மாதிரி செஞ்சேன், எனக்கு இப்படி பட்டா கிடச்சிது, நான் வந்து லஞ்சம் கொடுக்கல அப்படின்னு நிச்சயமாக யாராவது இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய அறிவுரையும் இங்கே கருத்தாக பதிவு பண்ணிங்கன்னா இந்த காணொலிக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக அரசு அலுவலகங்கள், அது குறிப்பாக விஏஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, விஏஓ ஆக இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் இதை பார்க்குறீங்க, இல்லை ரிட்டையர் ஆன ஒரு நபர் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி முன்னெடுத்தல் அவசியம் அப்படிங்கிறத கருத்தாக பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இந்த காணொலி அமையும். நன்றிங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.